கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்குமோ. சரி ஓகே. 6th one. What's a hobby I enjoy in my free time? வன்மமா இல்லாம இருந்தா சரிதான். டிராயிங் இல்லாட்டி ரீடிங் புக்ஸ், ஏதாவது ஸ்டோரி புக்ஸ். சும்மா நீ என்ன சொல்லிருந்த? சொல்லு, பரவாயில்ல சொல்லு. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமா நாளை சொல்லு. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் நினைச்சேன் ஆக்சுவலி எப்பவுமே போன் நோன்றத மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். இல்ல நான் எப்பெல்லாம் பாக்குறேனோ ஒன்னு படுத்துட்டு இருப்பாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி உனக்கு? எனக்கு 3, 2, 1 drawing. Play phone and or Aki's home. ஓய் ஓகே. டிராயிங்ன்றது எப்படின்னா நம்ம ஃப்ரெண்டோட சேர்ந்து பண்றது. அது வந்து ஒரு தனி ஆக்சுவலி. நான் மட்டும் இருக்கும்போது பண்றது வந்து நானே ஏதாச்சும் நானே சொல்லி விளையாடுப்பேன். லூசுடா, லூசு இல்லனே, மென்டல். அந்த மாதிரி இல்லனா ஃபோன் பாப்பேன். இல்லனா அக்கி வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட ரசிச்சு. ஆமா, அக்கி வீட்டுக்கு வந்து என்ன தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுவா. அவ்வளவுதான், அவளோட இது அவ்வளவுதான். சரி, ஃபேவரட் சப்ஜெக்ட்? ஹிந்தி. ஆமா, அவளோட ஃபேவரட் சப்ஜெக்ட் ஹிந்தி. எனக்கு வந்து இவங்க வந்து நான் போட்டு பார்த்ததே வந்து நான் ஒண்ணுதான் நிறைய எனக்கே அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நான் அது எழுதியிருக்கேன். ஸோ ஓகே. அண்ட் மேக்ஸ் நான் கத்துறேன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு மேக்ஸ் தான் பிடிக்கும். நான் வந்து நீங்க எனக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு நல்லா தெரியும்னு எழுதிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் மேக்ஸ். அதனால எனக்கு இப்போ அதுதான் வந்து அப்படியே கொடூரமா இருக்கு. சரி ஓகே, கொடூரமா. சரி ஓகே. ஃபேவரட் மூவி? ஃபேவரட் மூவியா? எனக்கு வந்து நிறைய எல்லாமே ஃபேவரட் தான். பட் ரீசெண்டா அது எனக்கு ஃபேவரட்டா இருக்கு. எனக்கா இது ஃபேவரட் மூவி? எனக்கு அவளுக்கு கூட நான் சீக்கிரம் எழுதிடுறேன். எனக்கே இந்த பத்தி தான் தெரியவே இல்லை. மேபி ஜஸ்ட் ஒன். எனக்கு இது கூட பிடிக்கும். நான் இங்க எழுதுறேன். இது இது 3, 2, 1 காஞ்சனா. காஞ்சனா படம் ஹாரர்லயே வந்துச்சுன்னா நம்ம ஹாரர்ல தானே எனக்கு பிடிச்சது இருக்கும். சோ அந்த கெஸ்ட்ல எழுதி காஞ்சனா தான் அவளுக்கு பிடிச்சது. எனக்கு ஓகேவா? 3, 2, 1 லியோ. நீ அமரன் சொல்லிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு லியோ தானே பிடிக்கும். கிடையாது, அக்கி மெர்சல். அது மெர்சல் எழுதிருந்தேன், அதுக்கப்புறம் லியோன்னு மாத்தினேன். மெர்சலா லியோவான்னு பார்த்தா எனக்கு லியோ பிடிக்கும். சரி, அமரனும் பிடிக்கும். பட் தென் எனக்கு லியோ அதை விட ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் பிளேஸ்? ஓகேவா? ஃபேவரட் பிளேஸ் வந்து அக்கிக்கு என்னது? ஓகே, நான் டன் இல்ல. உங்களுக்கு வந்து ஃபேவரட் பிளேஸ் வந்து சோளிங்கர். எனக்கு சோளிங்கர் தானே ரொம்ப பிடிக்கும். அது எங்க குடும்பத்துக்கே பிடிச்ச ஒரு இடம். சோளிங்கர் அங்க மட்டும் தான் எங்களை கூட்டிட்டும் போவாங்க. அங்க அது மட்டும் தான் எங்களுக்கு பிடிக்கும். எனக்கு ரீசெண்டா பிடிச்ச ஒரு இடம் இருக்கு. 3, 2, 1 பிளாக் தண்டர். பிளாக் தண்டர் ரைட். சரி ஓகே, 2 பேருமே இதுல தப்பு. எங்களுக்கு சோளிங்கர் ஏன்னா அங்கதான் எங்களோட குலதெய்வ கோயில் இருக்கு. ஸோ அங்க கோயில் கூப்பிட்டு போவாங்க. அது வந்து மலை ஏறுற மாதிரி போறது. ஆமா, எல்லாரும் ஜாலியா அது மட்டும் எப்படி பிளான் பண்ணாலும் அவங்க மட்டும் கூட்டு போயிடுவாங்க. இதே நாங்க ஊட்டிக்கு ரொம்ப வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க போவே மாட்டோம். பட் நான் போயிட்டு வரேன். சரி ஓகே. ஃப்ளெக்ஸ் பண்றாங்க அப்படி. என்ன செய்யறது எல்லாம் கொடுமைகள். வாட் மேக்ஸ் மீ ஆங்கிரி? அதாவது நான் பண்ற ஒரு விஷயம் உன்னை என்ன கோவப்படுத்தும், நீ பண்ற ஒரு விஷயம் என்ன கோவப்படுத்தும் அப்படின்னு. ஓகே ஓகே. முதல்ல அக்கி. சரி ஓகே. எனக்கு வந்து தாரிகா. தாரிகா இல்ல, நீ வந்து தாரிகாவும் நீயாவே ஒரு வெறுப்பேத்துறதுன்னு இல்ல. சி, தாரிகா ஓலாவே பிடிக்காதுன்னு இல்லடி, கோவப்படுத்துவேன் அப்படின்னு இல்ல. நீ பண்றதுல எதுன்னு சொல்லணும். ஓகேவா? என்ன எனக்கு வந்துட்டு எது நீ பண்றதுன்னா என்ன நச்சு பண்ணிட்டே இருப்பல. அக்கி 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 அக்கின்னு ஒரு 10,000 தடவை பண்றது வந்துட்டு எனக்கு அது ரொம்ப கோவம் வந்துடும். ஆனா பொடி அப்படின்னு சொல்லி இதுவாயிடும். சோ உனக்கு எது? 2, 1 வெறுப்பேத்துறது. எப்படின்னா இப்ப நான் பண்ணிட்டு இருப்பேன்னா அந்த மாதிரி சொல்லி ஏதாச்சும் நான் அழுக வச்சுட்டு கத்துற இருக்கிற மாதிரி ஆயிடும். அடுத்த நாளே அது சண்டையாகி பெருசாகி திரும்ப
இவங்க வந்து திரும்ப அந்த மாதிரி ஏதாச்சும் ஆரம்பிப்பாங்க, அதே மாதிரி ஆகும். நிஜமா இவ்வளவு வெறுப்பேத்துறதுன்றது செம்ம ஜாலியா இருக்கும். ரொம்ப குஷியோ இவங்க எப்படி பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. செம்ம ஃபன்னா இருக்கும். இவ்வளவு வெறுப்பேத்துறதுன்றது அவ்வளவு ஜாலியா இருக்கும். அது ஒண்ணு. பிளஸ் ஆனா என்னன்னா எவ்வளவு வெறுப்பேத்தினாலோ இல்ல எவ்வளவு சண்டை போட்டாலும் வீட்டுக்கு ஒரு தடவை போயிட்டு அடுத்த செகண்டே வீட்டுக்கு வந்துருவா. அது ஒரு நல்ல குவாலிட்டி தாரிகா. வெரி குட், கீப் இட் அப் தாரிகா. சரி, So, அதுதான். நல்லா பப்ளியா இருந்தேன்னா நான் இப்படி ஒரு சைடு வந்து இட்லின்னு வச்சிருக்கோம், இன்னும் இந்த சைடு வந்து ரசகுல்லா. ஸோ இந்த ரெண்டுத்தையும் இப்படி பண்ணலன்னா ஜாலியா இருக்காது. இப்படி பண்ணிடுவோம். அதான் நாங்க எங்க ஃபேமிலியே அப்படிதான் அவளை இது பண்ணுவோம். ஃபேமிலின்னு இல்ல, டியூஷன்ல ஸ்கூல்ல எல்லாம் நான் வேணும்ட்டே சிரிக்காச்சு இழுத்துருவாங்க. இப்படி பண்ணிடுவாங்க. இது வந்து நான் யார்கிட்டயாச்சும் கடன் கொடுத்து நான் ஒரு 10 ரூபாச்சும் வாங்குவேன். 10 ரூபா போதும் உனக்கு. இது அப்ப இதை எடுத்து 10 ரூபா உனக்கு போதும் இல்ல? சரி, ஓகே, we are done with the video. ஸோ இதுதான் வந்து செம்ம ஃபன்னா போயிருக்கோம்னு நினைக்கிறேன். எங்களுக்கான செம்ம ஃபன்னா போச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.